குஜராத்தில் செய்த முஸ்லீம் படுகொலைகளை வரக்கூடிய காட்சிகளை அதில் சேர்க்கிறாங்க இந்த படத்துல இதில் எம்புரான்ல துணிச்சலா மலையாளி துணிச்சல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சு போல் பாய்ஸ் அருமையா சக்க போடுது தமிழ்நாட்டிலேயே பல நாள் ஓடுது. அப்போ அதே போல இப்போ எடுத்திருக்கிற படம் தான் எம்புரான். இத்தனை ஆண்டு காலம் இந்த டேர்ன் ஓவர் பணம்லாம் இருக்கு இல்லையா, பல ஆயிரம் கோடி. ஆனா இன்னைக்கு இந்த ரைடு இந்த செக் நடப்பதுக்கு என்ன காரணம்னா, குறிப்பா பிஜேபியை சீண்டுவதற்கான என்ன காரணம்னா நீங்க இது இயல்பாவே மலையாளிக்கு ரத்தத்தோட உள்ளது. படம் எடுத்து சென்சாருக்கு போயிடுச்சு. சென்சாருக்கு போன பிறகு 12 வெட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுட்டு உடனடியா அப்புறம் எதுக்கு இந்த குட்டி இடி ரைடு? இல்ல எம்புரான் சிக்கல் இப்போ பிஜேபி கண்ணு வச்சுட்டான். எப்படின்னா இந்த தொழிலதிபர்கள் நமக்கு எதிரானவர், எப்படியாவது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே பிஜேபியினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சினிமா கம்பெனி மட்டுமல்ல, கலர்ஸ் டிவி மட்டுமல்ல, கோகுலம் ஸ்டார் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ், நந்தினி ஸ்வீட் அவங்களுக்கு தான். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பல்லாயிர கோடிக்கணக்கான பணம் புழக்கம் இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த கோகுலம் ஃபினான்ஸ் பின்னாடி இன்னைக்கு ஒரு ஈடு ரைடு தொடர்கிறது. இதற்கு பின்னணி என்ன, ஆரம்பம் இது? கோபாலன் இவர் தான் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இப்படி பம்பாய், டெல்லி, இந்தியா முழுக்க, இந்தியாவை தாண்டி துபாய் போன்ற நாடுகளில் இந்த கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கிளைகள் இருக்கு. ஏறக்குறைய 12,000 கோடி ஒரு வருடத்திற்கான முதலீடு டர்ன் ஓவர் கணக்கில் காட்டப்பட்ட. ஆமாம். அப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகரான கோபாலன் ஆரம்பத்தில் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், மருந்து விற்பனையாளர். இதில் போய் சைக்கிளில் போய் இப்படித்தான். இவருடைய பூர்வீகம் கேரளா வடகரை, தீயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம், ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம். அங்கிருந்து இந்த கோபாலன் சென்னை வாசியாக மாறி முழுக்க மருந்து விற்பனையாளர், ஒரு கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஏஜென்ட். அப்போ சைக்கிளில் போகிற பொழுது சாயா கடையில் டீ சாப்பிடும்போது பணமே பத்தலையா, முதலீடு பத்தலை, இல்லைன்னா இந்த கடையை விரிவுபடுத்தலாம். இப்படி தன்னுடைய சேட்டன்கள், ஏன்னா சாயா கடை போகிறா யாரு? மலையாளிகள். ஆம்ஸ்டாங்கு சந்திரமண்டலத்தில் போய் இறங்குற பொழுது அங்க சத்தம் கேட்டுதான், சாயா சாயா சாயா, ஒரு பழமொழி. சரி. ரயில் எங்க போதோ, நீங்க ரயில்ல போனவங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ரயில் போகுது. ஏறக்குறைய 3500 கிலோமீட்டர். நல்லா தூங்கி நீங்க முடிச்சீங்கன்னா என்ன சத்தம் கேட்கும்? சாயா 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 சாயா. அதிகமாக சாயா விற்பவர்கள் யாரு? மலையாளிகள். உழைப்பதற்கு சளைக்காத ஆட்கள், கடுமையான உழைப்பாளி. சரி, நீங்க டிகிரி படிச்சிருப்பான், ஆனா ஒரு ஊர்ல போய் அந்த ஊர்ல தொழில் கிடைக்கிற வரை, படிப்புக்கான வேலை கிடைக்கிற வரை ஹோட்டல்ல வேலை செய்வான், சாயா வைப்பான். இதுதான் அவர்களுடைய. இன்னைக்கு அரபு நாடுகள் முழுக்க அவருடைய கட்டுப்பாடு இருக்கு, மலையாளிகளுடைய கட்டுப்பாடு. கேரளா முஸ்லீம்கள், கேரளா கிறித்துவர்கள், கேரளா இந்துக்களுடைய கட்டுப்பாடுல அரபு நாடுகள் அத்தனை இருக்கு. அரபு சேர்க்கைகளுக்கு அவர் தான் ஆலோசகர்கள். ஐரோப்பா நாடுகள் இருக்கக்கூடிய கிறித்துவ மிஷனரிகளுக்கு அவர் தான் ஆலோசகர்கள். இப்படி நீங்க 2 கோடி மலையாளிகள் இந்தியாவை புரட்டி போடுறோம்.
குறிப்பா இதுல எப்படி ஆகும்? இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோபாலன் அப்போ அவருக்கு இந்த டீ கடை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சிட் ஃபண்ட்ஸ் நடத்தினா என்னன்னு யோசிக்கிறார். தன் மொழியை சார்ந்தவங்க. வெறும் 10,000 ரூபா தான் அவர் முதல்ல ஆரம்பிச்சு சிட் ஃபண்ட்ஸ். எவ்வளவு? 10,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 500 ரூபா கொடுக்கணும். மாதம் 20 மாதம் 10,000 ரூபா. ஒருவருக்கு 10,000 போயிடும். 20 பேர் அந்த குரூப்ல இருப்பாங்க. இவருடைய கமிஷன் 5%. 10,000 ரூபாய்க்கு 500 ரூபா எடுத்துக்குவார். இதுதான். அப்போ அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு மாதம் 500 ரூபா கட்டணும். ஒரு நாளைக்கு 16 ரூபா கட்டினா போதும். 16 ரூபா 50 பைசா கட்டினா போதும். எவ்வளோ கிடைக்குது? 10,000 ரூபா கிடைக்குது. இந்த சிஸ்டத்தை இந்த கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த சிஸ்டத்தை முதல்ல ஆரம்பிச்ச இடம் கோடம்பாக்கம். இப்போ நம்ம இருக்கிற கோடம்பாக்கம். அப்போ இது ஒரு குரூப் 2 குரூப் ஆகி 100 குரூப் ஆகுது. இந்த நிறுவனம் 80-90களில் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு வருவதற்கு காரணம் ஸ்ரீபால்னு ஒரு டிஜிபி இருந்தார். இப்போ அவருடைய மனைவி தான் கமலி ஸ்ரீபால். டாக்டர் கமலி ஸ்ரீபால் இப்போ நிறைய எழுதுகிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை பூராமே டிஜிபியாக இருந்த ஸ்ரீபால் தான் இவர்களுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னணியாக இருந்தவர். இந்த நன்றி கடனுக்கு கோகுலம் கதின்னு ஒரு பத்திரிக்கை. அதுக்கு யார் ஆசிரியர்னா நீங்கள் கமலி ஸ்ரீபால். கமலி அந்த அம்மா டாக்டர் ஸ்ரீபாலுக்கு 2வது மனைவி. கமலிக்கு முதல் கணவர் இருக்கிற ஒரு பார்சி. நான் சொன்னதெல்லாம் ஒரு 90 வாக்கில் உள்ள கதை. அந்த கமலினுடைய முதல் கணவர் எனக்கு நண்பர். ஆமாம், அவர் பார்சி. இப்போ அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. அவர் பார்த்து 25 வருஷம். எனக்கு ஒரு குரு இருந்தார், வரதாபாய். நம்ம வரதராஜ முதலியார் நாயகன் பட கதாநாயகன். அவருடைய மேனேஜராக இருந்த ஜபராஜ் வந்து பம்பாயில் குடிகட்டி பிறந்தவர். அவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் என்னுடைய அலுவலகத்துக்கு வருவாங்க. என்னுடைய அலுவலகத்தில் அவர் இருப்பார், தமிழ் அலுவலகத்தில். இது நான் சொல்றது 2000க்கு முன்பு, 25 வருஷத்துக்கு முன்பு. அப்போ அந்த கமலியினுடைய முதல் கணவர் வருகிற பொழுது தான் என்னுடைய மனைவி தான் கமலி. அதை இப்போ ஸ்ரீபால்கிட்ட அவங்க இருக்கிறாங்கன்னு இந்த கதை என்கிட்ட சொல்லுவார். அப்போ ஸ்ரீபால் டிஜிபியாக இருந்து இந்த போலீஸ் உதவி என்பது கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவர் தான் ஸ்ரீபால். 10,000, 50,000, 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், இன்னைக்கு கோடிகளில் சிட் ஃபண்ட்ஸ். சரிங்க. அப்போ இந்த நிறுவனங்கள் பூராமே சென்னையில் இருக்கக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட தேநீர் கடைகளுடைய முதலாளி யாருன்னா இப்போ கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கோபாலன் நிறுவனர் தான். ஏன்னா நேரடியாக அவர் டீ கடை வைக்கிறது இல்லை. தேநீர் கடை வைத்திருக்கிற கேரளா வாசிகளுக்கு இவர் டீ கடை இப்போ பேக்கரியாக போச்சு. இந்த டீ கடை பேக்கரி இரண்டுக்குமே சென்னை மட்டுமல்ல, சென்னை, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா தன்னுடைய கிளைகள் இந்தியா முழுக்க பரப்பி இருப்ப இந்த கோபாலன் ஏறக்குறைய சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேநீர் கடைகள், தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேநீர், இப்போ நம்ம தேநீர் கடைக்கு அவர் தான் ஃபாதர். செத்து போன சரவணபாபா அண்ணாச்சிக்கு பேர் தோசா கிங் இல்லையா? தோசை கிங். நான் அதை ஆங்கிலத்தில் தோசா கிங்னு சொல்றேன். இவரு சாய் கிங் கோபாலன். என்ன கிங்கு? சாய் கிங். இப்போ இவருக்கு ரெய்டு நடக்குது. எப்படி ரெய்டு நடக்குதுன்னா, இத்தனை ஆண்டு காலம் இந்த டர்ன் ஓவர் பணம்லாம் இருக்கு இல்லையா, பல ஆயிரம் கோடி. ஆனா இன்னைக்கு இந்த ரைடு, இந்த செக் நடப்பதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இவருக்கு 2 பசங்க, 2 பிள்ளைங்க, 2 இளைஞர்கள். 2ல் ஒருவர் இறந்துட்டார். இப்போ இறந்த பிறகு இப்போ பைஜுன்னு அவர் தான் அந்த நிறுவனத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சபரீசன் மூத்த மகன் இறந்துட்டார். மருமகன் பிரவீன். இப்போ இந்த பிரவீன் தான் சினிமா கம்பெனியினுடைய இன்சார்ஜ். அடுத்து சினிமாவுக்கு வந்துட்டாங்க. கலர்ஸ்னு ஒரு பெரிய சன் டிவி போல ஒரு பெரிய சேட்டலைட் இருக்கு. எங்க? கேரளாவில். ஆமாங்க, கேரளாவில் இவங்களுக்கு தான். அப்போ இந்த பழசி ராஜான்னு ஒரு படம், கேரளாவோட ஒரு மன்னன் எப்படி ஆண்டான்
நாங்கெல்லாம் மன்னர் பரம்பரை அப்படின்னு தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ராஜா தான் பழசி ராஜா. வரலாற்று படமா? வரலாற்று படம். பல கோடி செலவு பண்ணார். சரிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமோல் பாய்ஸ் அருமையா சக்க போடுது. தமிழ்நாட்டிலேயே பல நாள் ஓடுச்சு. ஓடுது. அப்போ அதே போல இப்போ எடுத்திருக்கிற படம் தான் எம்புரான். நம்ம கேரளாவில் சொல்ல தம்புராங்குவாங்க. தம்புரான் மாதிரி இப்போ எம்புரான். இந்த எம்புரான் படம் எடுக்கிற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோத்துரா ரயில் எரிப்பு, பிஜேபி குஜராத்தில் செய்த முஸ்லீம் படுகொலைகளை வரக்கூடிய காட்சிகளை அதில் சேர்க்கிறாங்க இந்த படத்துல இதில் எம்புரான்ல துணிச்சலா மலையாளி தாய துணிச்சல் இருக்கு, தமிழனுக்கு துணிச்சலே கிடையாது. எப்படி சொல்லிட்டீங்க? தமிழர்களும் வீரமானவர். தமிழ் வீரனே கிடையாது. தமிழர்களுடைய வீரன் மழுங்கி போய் இவர்களுடைய அந்த வாழ் உடைய நுனி மழுங்கி போய் 1000 வருஷம் ஆச்சு. வீர மறவர் கூட்டம் எல்லாம் இன்னைக்கு பேனர்லாம் வைக்கிறாங்க, பதாகை எல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு நேரம் எங்க போய் நிக்கிறான்? பனையூர்ல போய் விஜய் வீட்லயும் திரிஷா வீட்லயும் போய் நிக்கிறான். இதான் தமிழனுடைய வீரம். ரஜினி படம் எடுத்தா ரஜினி வீட்டுல போய் சாவுறான். எம்ஜிஆர் ஒரு மாபெரும் மனிதன், அவர் குறை சொல்லக்கூடாது. சோடாவை குடிச்சிட்டு கீழே வச்சா அண்டாவுல கலக்கி தீத்தமா குடிக்கிறான். வீர மறவர். சிலுக்கு ஆப்பிள கடிச்சிட்டு வச்சா அது ஏழை விடுறான். அதுவும் இந்த வீர மறவர். இதே வேற குஷ்புக்கு என்ன பண்றான்? கோயிலை கட்டி கன்னத்துல போட்டு தோப்புக்கரணை போட்டு எம்பெருமானே குஷ்பு அம்பிகாயே. தமிழர் மரபுல பக்தி இருக்கு இல்லையா? அதுதான் நேரம் அவன் குஷ்புட்டு போயிட்டான். இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் கேரளாவில் நீங்க பார்க்க முடியுமா? கிடையாது. சாதி கிடையாது கேரளாவில், சாதி சண்டை கிடையாது, சாதி சாவு கிடையாது. அப்போ அவனும் பழைய தமிழன் தான். அவன் சேரன் கேரளன் ஆயிட்டான். 2 சமஸ்தானம், மலைக்கு அந்த பக்கம் கொச்சி சமஸ்தானம், மலைக்கு இந்த பக்கம் திருவாங்கூர் சமஸ்தானம். அவனும் நம்ம சேர சோழ பாண்டியன்ல அவன் யாரு? சேரன், முன்னாள் தமிழன். பார்ப்பனியம்மன் நம்பியுதிரிகளும் போய் சாஸ்திரி ஐயர் ஐயங்கார் இந்த பயிலவெல்லாம் போய் அந்த மொழியை ஒழிச்சு பினராயி விஜயன் சொன்னாரு, டேய் நாங்கெல்லாம் எங்க மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை பிரிச்சிருக்கடா, தமிழ் தாண்டா இருக்கும் ஓப்பனா சொன்னாரு ஒரு முதலமைச்சர். பனையேறுகிற முதலமைச்சர். என்ன முதலமைச்சர்? ஒரு பனையேறி, ஒரு ஈழவாஸ். யாரு? பினராயி விஜயன். அப்ப அவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக நாயர்களும் நம்புவதில்லை, எங்களை ஒடுக்கி வச்சிருந்தீங்க, இன்னைக்கெல்லாம் ஒடுக்க முடியாது, எங்களை சிகப்பாக மாறிவிட்டோம், கம்யூனிசமாக மாறிவிட்டோம். குறிப்பா பிஜேபி சீண்டுவதற்கான என்ன காரணம்னா, நீங்க இது இயல்பாவே மலையாளிக்கு ரத்தத்தோட உள்ளது. தமிழன் தானே, பழைய தமிழன் தானே. சரி. அப்போ இதன் விளைவுகளை பார்க்காம படம் எடுத்து சென்சாருக்கு போயிடுச்சு. சென்சாருக்கு போன பிறகு 12 வெட்டு. எதுல? படத்துல ஆளை வெட்டல. நம்ம வெட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, வெட்டு. சேலத்துல மண் சார்ந்த வரலாறுங்கிறாங்க. வெட்டு. அப்போ இந்த எம்புரான பிஜேபி ஆட்கள் தான் அங்க இருப்பான். ஆமா. எந்த கட்சி வருதோ அந்த கட்சி ஆச்சாரபூர்வமான நீங்க சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நீங்க யாரு? RSS ஆட்கள் அங்க உள்ள இருப்பாங்க. வெட்டுன்னு 12 வெட்டி பீஸ் ஆகிட்டான். அப்புறம் எதுக்கு இந்த கொட்டு இடி ரைடுன்னு? அதாவது அதை மீறி அதுல ஒண்ணு வெட்ட முடியாம நிறைய விஷயம் இருக்கு. சனாதனத்தை உடைச்சு நுறுக்கிற செய்தி. பிரதீபராஜன் அவர் தான் இயக்குனர். அவர் ஒரு சனாதன எதிர்ப்பாளர். சனாதன எல்லாம் சிகப்பு எல்லாம் எங்க கேரளா பூரா என்னவா இருக்கு? சிகப்பா இருக்கு. தமிழ்நாடு கருப்பா இருக்கணும். தந்தை பெரியாருடைய கருப்பா இருக்க வேண்டியத அண்ணாதுரை கருப்பை கலட்டிட்டு என்ன ஆக்கி விட்டாரு? எல்லாம் வெள்ளையாக்கி, வெள்ளை வேட்டி கல்வர்களாக்கி விட்டார். எல்லாம் கருப்பா இருக்க வேண்டியவன் பூரா வெள்ளையா மாறிட்டான். அங்க சிகப்பா மாறியதனுடைய விளைவுதான் இப்போ பிஜேபிய தண்ணி காட்டுறான். பிஜேபி என்ன பண்றான்? படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுட்டு உடனடியா ரைடு. இதுதான் நீங்க இந்தியாவில் தாங்க அரசியல் ரீதியாக ஒருவனை பழி வாங்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இலாக்கா எது? வருமான வரியோ அமலாக்கத்துறை. சுதந்திரமான அமைப்புன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல், டேய் நான் ஸ்டேட் ஆபீசர். என்ன ஆபீசரு? ஸ்டேட்டான ஆபீசர். கவனிச்சுட்டு போ. எப்படி கொஞ்சமா கவனிக்காத.
நான் நேர்மையான அதிகாரி, அதனால வெயிட்டா கவனிச்சுட்டு போ. அதுதான் அர்த்தம். காவல்துறை உங்கள் நண்பன் அதுவும் இருக்கு இல்லையா? அது உங்க நண்பன் தான். காசு கொடுக்கலைன்னா உங்க பகைவன், லாக்அப்லயே டெத்து. சரிங்க, இப்ப கூடுதலா இந்த ரைடுக்கு அப்புறம் என்ன நடந்துரும், என்ன மாற்றம் ஏற்படும்? ஒன்றும் நடக்காது. ஏன்னா இப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய பராசூர கம்பெனியாக மாறிடுச்சு. கேரளாவில் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜு, தமிழ்நாடுகளில் ரெசார்ட்டு, கோகுலம் ஸ்டார் ஹோட்டல்ஸு, இப்படி இது ஒரு பன்னாட்டு கம்பெனியாக மாறிடுச்சு. துபாயில் பெரிய பெரிய மால்ஸு, இப்படி ஏறக்குறைய இவர்களுடைய வாடிக்கையாளர்களை 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதானி அம்பானி மாதிரியான நண்பர்கள் இருக்கும்போது எப்படியா வளர்ந்தது? இது ஆச்சரியமா இருக்கு. இல்லை, அதாவது அதானி அம்பானி இப்படி வளர்ந்தவங்க தானே. நீங்கள் அதானி அம்பானி என்பவர்கள் ஒரு 2000 வருடமாக உள்ளவர்கள் கிடையாது. இந்திரா காந்தி காலத்தில் ஜாம்நகரில் ஒரு கடையில் குமாஸ்தா யார்? திரு பாய் அம்பானி. இந்த ஊருக்கு நான் ஜாம்நகருக்கு போயிருக்கேன். குஜராத் பார்டரில் இருக்கு அந்த ஊரில். சாதாரண குமாஸ்தா அவர் ஒரு தலைமுறையிலேயே உலக கோடீஸ்வரர் பட்டியல் வந்துட்டார். 2000 மோடி வருகிற பொழுது அதானே 2 கோடி ரூபாய்க்கு வைர வியாபாரம் பண்ணுகிற ஒரு சாதாரண நபர், குஜராத்தி. இவரும் குஜராத்தி, அவரும் குஜராத்தி, மோடி குஜராத்தி. இதுதான் தகுதி. நீரும் தமிழர், நீயும் தமிழர், நீரும் தமிழர், முட்டுச்சந்தையில் இருக்க வேண்டியதான் சாக வரைக்கும். குஜராத்திகளை பொறுத்தவரை சாதாரண நபர் 2000 இப்போ 2025 உலக கோடீஸ்வரர் பட்டியலில் முதலிடம் அதானி. இப்படி வந்ததுன்னா மக்களுடைய வரிப்பணம். அதானி ஆஸ்திரேலியாவில் போய் நிலக்கரி சுரங்கத்தை வாங்கணும்னு போகிறாரு. அப்போ அதானியோட மோடியும் போகிறாரு. மோடி பறக்கிற பொழுது விமானிகள் இல்லாமல் பறந்துருவார், அதானி இல்லாமல் பறக்க மாட்டார். 50,000 கோடி வேணும். எவ்வளோ வேணும்? 50,000 கோடி. உடனே எஸ்பிஐ சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஒரு ஃபோனு, எஸ்பிஐக்கு ஒரு ஃபோனு. அதானி அக்கௌண்ட்டுக்கு 50,000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. 50,000 கோடி. அப்போ நமக்கு 50,000 ரூபாய்க்கு ஒரு எரும மாட்டை வாங்கி பால் கறக்கலாம்னா அதுக்கு லோன் கட்ட முடியலன்னா மேனேஜர் வந்து எதை ஓட்டிட்டு போயிடுவான்? எரும மாட்டை ஓட்டிட்டு போயிடுவான். டிராக்டருக்கு வந்து இந்த நாட்டில் 13% வட்டி. முதலாளிகள் ஆடிக்காரு, பென்ஸ் கார் வாங்குவதற்கு 8% வட்டி. ஏன் விவசாயி வாழ்றதா, கார்பரேட்டுகள் வாழ்றதா? இந்த நாடு அப்படி இருக்கு. டிராக்டர் கட்டெல்லாம் ஓட்டிட்டு போயிடுறான். பல விவசாயி தற்கொலை பண்ணி செத்துருக்கான். ஏன்னா கௌரவமாக டிராக்டர் ஓட்டிட்டு இருந்திருப்பான், கடங்காரை வந்து ஓட்டிட்டு போயிட்டானா அவன் மரியாதையாக தெருவில் நடக்க முடியாது, குனிஞ்சு தான் நடக்கணும். இதுக்காக என்ன பண்ணுறான்? சூசைட் பண்ணி செத்தவனுடைய பட்டியலில் பல 100 பேர் இருக்கும். எம்புரான் சிக்கல் இப்போதான் முடியும் இல்லை, இதை ஆரம்பிச்சிருக்கான். இல்லை, எம்புரான் சிக்கல் இப்போ பிஜேபி கண்ணு வச்சுட்டான். எப்படின்னா, இந்த தொழிலதிபர்கள் நமக்கு எதிரானவர்கள். இவருடைய அடையாளம் சிகப்பு. இந்த சிகப்பை எப்படியாவது நீங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் வைக்கணும், பிளாக் லிஸ்ட்டை வைக்கணும். தொடர்ந்து இவர்களை இனிமே ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவான்? கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தேட ஆரம்பிச்சு, எங்கே ஓட்டைன்னு தேட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் பிரவீனும் பைஜும், நீங்கள் கோபாலனுக்கு வயசாகி போச்சு, சைக்கிளில் போன காலத்திலிருந்து உழைச்சி கோபாலன் வயசாகி போச்சு. இப்போ இந்த பெரிய நிறுவனங்களை பைஜுவும் அவருடைய மச்சான் பிரவீனும் தான் நிர்வகிக்கிறாங்க. 2 பேருக்கும் அனுபவ குறைவின் காரணமாக பிஜேபி எதிர்க்க முடியாது, எதிர்த்தால் நம்ம நிற்க முடியாதுங்கிற அறிவு இல்லாமலும், எதிர்த்து பார்த்தா ஆனதாகட்டும், நடக்கட்டும், மீண்டும் சைக்கிளில் தானே போகிறோம். 1.5 லட்சம் வாடிக்கையாளர்கள், பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள். இதெல்லாம் நம்ம மாமா, அவர் அப்பா, பைஜுக்கு அப்பா, பிரவீனுக்கு மாமா வரும்போதே கொண்டு வந்தார். வடகரையில் பிழைக்க முடியாமல் எங்கே வந்து சேர்ந்தார்? கோடம்பாக்கம் வந்து சேர்ந்தார். அதனால் மோதி பார்த்துருவோம், போட்டு பார்த்துருவோம் இப்படின்னு அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி நேரடியாகவே இந்த நிறுவனத்தை மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவர்களை கருப்பு பட்டியலில் கொண்டு வந்து, இவர்கள் கொள்கை ரீதியாக எதிரானவர்கள். அவன் அதுதான் பார்ப்பான்.
நீ எப்படி வேணா கொள்ளையடிச்சு எப்படி வேணாலும் நீ திருடிக்க, எவ்வளவு வேணா ஏமாற்றிக்கொள், ஆனால் எனக்கு எதிராக வரக்கூடாது. இதுதான் இப்போ இந்த நிறுவனங்களுடைய இன்னைக்கு தொடுக்கப்பட்டிருக்கிற ரெய்டு. எம்புரான் படத்தின் மூலம் பழசிராஜா, பஞ்சுமோல் பைஸ், இப்படி பல படங்கள் எடுத்து பல கோடி ரூபாய் வருமானம், பணம் கொட்டுது. இவருடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய தொழிலதிபர்கள். நீங்கள் விக்ரமராஜா இங்கே வியாபாரி சங்கம் கட்டடம் கட்டுவதற்காக 25 லட்சம் ரூபாய் சும்மா கொடுத்தாங்க. 25 லட்சம். இப்படி பல கோடி ரூபாயை அவர்களுக்கு பொது தொண்டுகளுக்காக நிவாரணம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், கோகுலம் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸு, இப்படி பல நிறுவனங்களாக அது குட்டி போட்டிருக்கு. இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே பிஜேபியினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. சினிமா கம்பெனி மட்டுமல்ல, கலர்ஸ் டிவி மட்டுமல்ல, கோகுலம் ஸ்டார் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸு, நந்தினி ஸ்வீட் அவங்களுக்கு தான், பல தொழிற்சாலைகள், துபாயில் ஹோட்டலு, இப்படி இந்த நிறுவனம் முழுக்க பிஜேபி எதிர்ப்பு நிறுவனமாக தன்னை வெளிக்காட்டி கொண்டது எம்புரான் படத்தின் மூலம்தான். இது நாளடைவில் இவர்கள் இந்த சிக்கலிலிருந்து மீண்டு வருவார்களா அல்லது மீள முடியாமல் பிஜேபி RSS ஆக்டோபாஸ் கரங்களால் இவர்கள் நெருக்கப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.